அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சவால் நிறைந்த நிலையில் சிகிச்சைக்கு வந்த இரு வேறு நோயாளிகளுக்கு மூளை புற்றுநோய் கட்டியை வெற்றிகரமாக கண்டறிந்து அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி மருத்துவ குழுவினர் சாதனை படைத்துள்ளனர். அறந்தாங்கி தெய்வத்தள்ளியை சேர்ந்த மஞ்சுளா என்பவர் வலது கை மற்றும் வலது கால் செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு வந்தார். அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட விரிவான பரிசோதனையில் மூளையின் இடது பக்கத்தில் புற்றுநோய் கட்டி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. உடனடியாக உறவினர்களின் சம்மதத்துடன் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு கட்டி முழுமையாக அகற்றப்பட்டது. மித்ரா வயலைச் சேர்ந்த ஆறுமுகம் இடது கை மற்றும் இடது கால் செயலிழப்புடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிடி மற்றும் MRI ஸ்கேன் பரிசோதனைகள் மூலம் அவரது மூளையின் வலது பக்கத்தில் புற்றுநோய் கட்டி கண்டறியப்பட்டது. மருத்துவர்கள் குழு அறுவை சிகிச்சை மூலம் கட்டியை அகற்றி ஆறுமுகத்தையும் காப்பாற்றியுள்ளனர். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் இது குறித்து தெரிவிக்கையில், நோயாளிகளுக்கு சிடி ஸ்கேன், MRI ஸ்கேன் உள்ளிட்ட உயர்தர பரிசோதனைகள் மூலம் கட்டிகள் துல்லியமாக கண்டறியப்பட்டு உரிய நேரத்தில் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சிகிச்சைகள் அனைத்தும் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் முழுமையாக இலவசமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சைக்கு 2.5 லட்சம் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் ஏழை எளிய மக்கள் இலவசமாக சிகிச்சை பெற்றுள்ளனர். இருவேறு நோயாளிகளுக்கும் சவாலான மூளை கட்டி அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்து உயிர் காத்த புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் தரப்பிலிருந்து பாராட்டுகள் தொடர்ந்து குவிந்து வருகின்றன. பாலசுப்ரமணியன் ஒரு 42 வயசு நாதசுர கலைஞர். அவருக்கு அதே மாதிரி திடீர்னு அவர் நடந்துட்டு இருக்கும் போது அவரால் இடது கை இடது காலை அவரால் நகர்த்தவே முடியல. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உடனடியாக பேச்சும் வரல. பேச்சு கொளல ஆரம்பித்தோடனே உடனே அவரை இங்கே புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவருக்கு எல்லா பரிசோதனையும் செஞ்சு சிடி ஸ்கேன், MRI மூளை பகுதியை எடுத்து பார்க்கும்போது அவருக்கு மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது தெரிஞ்சுது. உடனடியாக அவருக்கு ஆல்டப்ளேஸ்ன்ற ஒரு மருந்து அதை செலுத்த ஆரம்பித்தோம். அதை செலுத்த ஆரம்பித்த உடனே 20 நிமிஷத்துலேயே அவருக்கு அந்த இடது கையை முழு உபயோகம் வந்துருச்சு. அவருக்கு காலும் அதே மாதிரி தான். இதை இப்போ அவரால் நல்லபடியாக, ஏன்னா இந்த வாயும் அவருக்கு குளர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுக்கான இயன்முறை பயிற்சின்னு இருக்குது. ஃபிசியோதெரப்பி வாய்க்கும் தனியாக அதுக்கான எங்களுக்கு இயன்முறை வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு நாங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுத்தோம். கை, கால், அப்புறம் வாய். இப்போ அவரால் ரொம்ப சிறப்பாக நாதஸ்வரம் அவர் வாசிக்கிறாரு. ஒரு கை ஒரு கால் செயலிழந்துருச்சு. இழந்தோடனே 108 ஆம்புலன்ஸ் மூலமாக புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வந்தோம். வந்தோடனே ட்ரீட்மெண்ட் ஸ்கேன் ஒன்று எடுத்தோம், MRI ஸ்கேன் எடுத்தோடனே உடனே பார்த்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு மருந்து ஒன்று செலுத்தினாங்க. அந்த மருந்து செலுத்தினோடனே 20 நிமிஷத்தில் இந்த கை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, காலும் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 நாள் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 10 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி போனோம். நான் ஒரு நாதஸ்வர கலைஞர். அப்புறம் வாசிக்க முடியுமா என்ன வாசிக்க முடியாதுன்னு பயந்தேன். அப்புறம் போயிட்டு சரியாக வந்துருச்சு. அப்புறம் போய் நானாக ட்ரைனிங் எடுத்து நாதஸ்வரத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சம் வாசிச்சு ட்ரைனிங் எடுத்தேன். நல்லா வந்துச்சு. எந்த தொந்தரவும் இல்லை. வெளியில் கச்சேரிகளுக்கெல்லாம் போயிருக்கேன். கல்யாணங்கள், கோயில், கும்பாசியம், இப்போ கச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நல்லபடியாக வாசிக்கிட்டு இருக்கேன். இவங்க எங்கள் அம்மாவுக்கு மயக்கம் இந்த மாதிரி வாந்தி எடுத்தாங்க. சரின்ட்டு அண்ணா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு இங்கே பார்த்தாங்க. பார்த்ததில் ஸ்கேன் பண்ணணுன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். மூளையில் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டாலின் சார். சரி பண்ணுங்க அப்படின்னோம். அப்புறம் சர்ஜரி பண்ணாங்க. அது கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க. கை கால் கொஞ்சம் ஒரு வாரமாக கொஞ்சம் செயல் இல்லாமல் இருந்தது. அப்புறம் சரின்ட்டு இப்போ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் கை கால்லாம் நல்லா இருக்குது. நல்லா சாப்பிட்றாங்க, நடக்கிறாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. தலைவலி எதுவுமே இல்லைன்றாங்க.